எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகிதம்லா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மீ பேண்ட் 3 இருக்குது. இதுதான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம அமேசானில் வாங்கியிருக்கோம். இது வந்து ரிவ்யூ யூனிட்டில் நம்மளுக்கு வந்து ரீடெயில் யூனிட் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ₹2200 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ₹2000 தான் விற்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் அமேசான் பே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக்கும் கொடுத்து ₹1700 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். மீ பேண்ட் 2ஓட மீ பேண்ட் 3 நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷாமி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் போகிறோம். சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, OLED டிஸ்பிளே, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2.5D கிளாஸ் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டச் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறது ஸ்க்ரீனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே இருக்கிறது ஸ்க்ரீன் இல்லைங்க. மேலே இருக்கிறது வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஷாமி வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்க உங்களுக்கு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. நானும் ஃபஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு நினச்சேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து நம்மளுக்கு பேப்பர் மாதிரி. ஸோ அந்த பேப்பர் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பீல் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் நம்மளோட கேப்சூல். ஸோ மீ பேண்ட் 2ல எந்த மாதிரி இருக்கோ அதே மீ பேண்ட் 3லையும் அதே மாதிரி கேப்சூல் இருக்குது. ஆனால் மீ பேண்ட் 2க்கு இருக்க ஸ்டாப் வந்து மீ பேண்ட் 3க்கு செட்டப் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து 2.5D கர்வ்டாக இருக்குது. அது வந்து கர்வ் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு தடவை போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி மீ பேண்ட் HRX எடிஷன் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஈஸியாக பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு மீ பேண்ட் 3. ஸோ நமக்கு பாக்ஸில் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து படிக்க போகிறதில்ல. நீங்கள் யாராவது படிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக படித்து பார்க்கலாம். நம்மளுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து அந்த சார்ஜிங் கேபிளும் இருக்குது. ஸோ இதை தொலைச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி போய் சர்வீஸ் சென்டரில் வாங்க வேண்டியதாக இருக்கும். மீ பேண்ட் HRX எடிஷனில் நான் வந்து ஆக்சுவலி அந்த கேபிள் வந்து எனக்கு சரியாக வேலை செய்யலை. நான் திருப்பியும் போய் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம சர்வீஸ் சென்டர் வீடியோ கூட நீங்கள் பார்க்கலனா நீங்கள் வந்து கார்டு தரேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீ ஃபிட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பேர் பண்ணணும். நான் ஏற்கனவே மீ பேண்ட் HRX எடிஷன் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அன்பேர் பண்ணணும். ஆனால் மீ பேண்ட் HRX எடிஷனில் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு என் ஃபோனில் மட்டும் தான் என்னால் பேர் பண்ண முடியாது. ஆனால் அப்பா ஃபோன் அம்மா ஃபோன்லாம் ட்ரை பண்ணால் என்னால் பேரே பண்ண முடியல. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து அன்பேர் பண்ணி பார்க்கலாம். சில டைம் வந்து அன்பேர் கூட ஆக மாட்டேங்குது. இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு மீ பேண்ட் 3ல வராமல் இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி பிரச்சனை யாருக்காவது கீழே இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மீ பேண்ட் 3 வந்து நம்ம பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. மீ பேண்ட் 3 வந்து அந்த பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து சுவிட்ச் ஆன் ஆகிடும். சுவிட்ச் ஆன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக பேண்டை டிடெக்ட் பண்ணி அது வந்து பேர் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போது பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒரு ரியாக்ஷனும் காணும். என்ன நான் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எவ்வளோ ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. சரி, நான் போய் சார்ஜிங் போட்டுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி சார்ஜிங் போட்டதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ பேட்டரி ஃபுல்லாக டெட்டாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பாக்ஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா மந்த் ஆஃப் இம்போர்ட் அப்படின்னு போட்டு ஜூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜூன்லேயே இது வந்து இம்போர்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட், நம்மளுக்கு வந்து செப்டம்பர் முடியல அக்டோபர் ஸ்டார்டிங்கில் தான் இது வந்து ஷாமி வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்து அது இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டெட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த யூனிட் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் போட்டுக்கோங்க. ஸோ சார்ஜ் போடுறதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுட்டோரியல்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே தெரியுது. ஸோ நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் படிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒரு தடவை கரெக்டாக கோ த்ரூ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேர் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லுது. ஸோ நீங்கள் ரொம்ப டைட்டாக வேர் பண்ணாதீங்க, ரொம்ப இதாக கூட வேர் பண்ணிடாதீங்க. அது வந்து என்னோட கண்டிப்பாக அது வந்து என்னோட சஜஷன். ஸோ மீ பேண்ட் HRX எடிஷன் வந்து நான் அன்பேர் பண்ணிட்டு இப்போ மீ பேண்ட் 3 வந்து அன்பேர் பண்ணியிருக்கேன். திருப்பியும் நான் தெரியல, திருப்பியும் அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்டேட்டிங் ஃபர்ம்வேர் காட்டுச்சு. இப்போ திருப்பியும் அப்டேட்டிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னு காட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எனக்கு செட்டப் ஆகிறதுக்கே 10-12 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு தெரியல. மீ பேண்ட் HRX எடிஷன் செட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ நேரம் ஆகவே இல்லை. ஆனால் மீ பேண்ட் 3 செட் பண்ணும்போது மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ அப்டேட்டிங் ஃபர்ம்வேர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே காட்டுது. இப்போ 100% பேட்டரியில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம பேட்டரி டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹார்ட் ரேட் சென்சார்லாம் இருக்கிறதுனால எவ்வளோ நேரம் வந்து நமக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோன் கால்ஸ், இன்கமிங் கால்ஸ் எல்லாமே இதில் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து இப்போ பேர் கூட காட்டும். நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கு ஆக்சஸ் கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் படிக்கலாம். ஸ்லைட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீ பேண்ட் HRX எடிஷன் மீ பேண்ட் 2ல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அலாரம் இருக்குது, ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அதெல்லாமே இருக்குது. அப்புறம் ஃபைன் பேண்ட், ஸோ வைப்ரேட்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அந்த பேண்டோட வைப்ரேஷனை பாருங்கள். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து வைப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாரம்லாம் வச்சு நீங்கள் தூங்கிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எழுப்பி விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீதி நார்மல் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டிஸ்கவரபிள் எல்லாமே நீங்கள் ஸோ பக்கத்தில் இருக்க ப்ளூடூத் டிவைசஸ்லாம் நீங்கள் டிஸ்கவரபுளாக இருக்கணும், நீங்கள் அதெல்லாமே பண்ணிக்கலாம். இதுதான் சொன்னேன், ஹார்ட் ரேட் டிடெக்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணுமா இங்கே தான் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ரேட் டிடெக்ஷன், பேக்ரவுண்டில் வந்து ஹார்ட் ரேட் வந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஆன் பண்ணி பார்த்தா பேட்டரி லைஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியல. ஸோ இது ஆன் பண்ணால் பேட்டரி லைஃப் வந்து 5 நாள் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஷாமியே சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பேட்டரி லைஃப் வந்து எவ்வளோ நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, நமக்கு ஹார்ட் ரேட் டேட்டா வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட மீ பேண்ட் 3யோட அன்பாக்சிங். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மீ பேண்ட் 3ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கூட நம்ம வந்து ஒரு தடவை வந்து பார்த்துடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து Mi Band 3 வந்து நான் ஃபுல்லாக வேர் பண்ணிட்டேன், ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. நம்ம வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து Mi Band 3 வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணணும். ஸோ ஸ்லைட் டு அன்லாக் நமக்கு வந்து அன்லாக் பண்ணால் ஸ்லைட் ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் வேறு செட்டிங் போகணுன்னா நீங்கள் வந்து மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டே இருக்கலாம். ஹார்ட் ரேட்லாம் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹார்ட் ரேட்டுக்கு அந்த செட்டிங் போயிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணால் போதும், ஹார்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து கேல்குலேட் ஆகுது. ஆனால் ஹார்ட் ரேட் டிடெக்ட் ஆகுதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்டத்தட்ட எடுக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ இது எப்படி அக்யூரேட்டான எங்களோட ஒரே ஆப்ஷனில் நீங்கள் அடுத்த இது கூட பார்க்கலாம். ஸோ வெதர் அப்படின்னா டுடே பார்க்கலாம், நீங்கள் வந்து டுமாரோ பார்க்கலாம், டே ஆஃப்டர் டுமாரோ வெதர் கூட நீங்கள் வந்து ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்டிவிட்டி, ஸோ நீங்கள் ஏதாவது ஜிம் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க எல்லாமே வந்து நீங்கள் எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் 4 மெசேஜ் வரைக்கும் பார்க்கலாம், அது எல்லாமே இருக்குது இதில். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாமே போடுங்க. ஸோ ஸ்டாப் வாட்ச் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஸ்டாப் வாட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைலண்ட் மோடில் போடுறது இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் வந்து அந்த அவுட்லைனோட இருக்கணுமா இல்லாட்டி அந்த அவுட்லைன் இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் ஸ்லீப் ட்ராக்கிங் மீதி எல்லா அனலிட்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டிவைஸோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இந்த வீடியோக்கு தான் வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறதா லைக் பண்ணுங்கள். இந்த பேண்டை பற்றி வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.